காரணமாக தான் விஜய் உடனடியாக உங்களை போய் பார்க்கல அப்படின்னும் போது கூட மற்ற தலைவர்களுக்கு அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா மாறி இருக்கும். இவருக்கு அது மைனஸ் பாயிண்டா மாறல. எதிர்க்கட்சிகள் பல பேர் விமர்சனம் வச்சாங்க. அறக்கோடியில பறக்க விடல, இரங்கல் கூட்டம் நடத்தல, படங்களுக்கு மாலை போடல, அப்படிலாம் என்னமோ சொன்னாங்க. ஆனா அவருடைய பாலிடிக்ஸ் என்டிலி டிஃபரெண்டா இருக்கு. அவர் ஒரு நியூ ஏஜ் பொலிட்டிஷியனா இருக்கிறார். அவர்கிட்ட கூடிய தொண்டர்கள் எல்லாமே அதிகபட்ச வயசே 40 தான் இருக்கும்னு நினைக்கல. அந்த அவர்கள் எல்லாருக்குமே வீடியோ காலில் பேசிடுறாரு. 27 குடும்பத்துக்கும் ஒரு வீடியோ காலில் பேசுறாரு. எல்லாருக்குமே பேசுறாரு. அவர்களும் ஆறுதல் அடைகிறார். ஸோ இவர் நேராக வரணும். எல்லாருக்குமே இந்த 20 லட்ச ரூபா அமௌண்ட் போட்டுவிட்டார். ஸோ அக்கௌண்ட்ல போட்டு விடுறதுங்கிறது இவங்க பாக்கெட்ல படம் வச்சுட்டு நேராக போய் கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை. அவர் ஏற்கனவே அப்படி செஞ்சவரும் இல்லை. தூத்துக்குடி சம்பவத்திலேயோ, அனிதாவுடைய மரணத்திலேயோ, திருப்பத்தூர் அஜித் கொல்லப்பட்ட போது அவருடைய குடும்ப தாய்க்கு நிவாரணம் கொடுக்கும்போது அவர் கேமராக்கு, அவருக்கு தெரியும்ல சினிமா, அவர் கேமராக்கு முதுகு காட்டி கேமரா மறைச்சிட்டு இங்கே பையிலேருந்து மாலை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்து அந்த அம்மாட்ட காதுபட சொல்லி கொடுப்பார். அது ஏதோ தொகையாக இருக்கலாம். அந்த மாதிரி அதை ரகசியமாக கொடுத்து அவங்களுக்கு அதை ஃபோட்டோ காட்டி போய் மாதிரி அந்த சென்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி தான் அவர் கொடுக்குறாரு. ஸோ அவர் இந்த அக்கௌண்ட்டில் பணம் மாற்றினது, அவங்கள்ட்ட வீடியோ காலில் பேசினது, இதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருக்குது. இந்த சம்பிரதாய ரீதியான அந்த கொடியை அரக்கம்பத்தில் பறக்க விடுதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எதிர்பார்க்கல. தே ஆர் இன் வெரி குட் டச் வித் திரு விஜய்.